ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். படுகை அணை கட்டப்படாததால் வீணாக கடலுக்கு செல்லும் மழை நீர். புதுச்சேரி விவசாயிகள் வேதனை. பல்கலைக்கழக பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கோபாலன் கடைப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. குரும்பாம்பேட் குப்பை கிடங்கிலிருந்து வரும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை. தொடர் கனமழையால் ஊசுட்டேரியில் நீர்மட்டம் உயர்வு. இரவு பகலாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கண்காணிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிள்ளையார்குப்பம் பகுதியில் படுகை அணை கட்டப்படாததால் வெள்ள நீர் வீணாக கடலுக்கு செல்வதாக பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிள்ளையார்குப்பம் செல்லிப்பட்டு இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் 1906ஆம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டது. பழமையான இந்த படுகை அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. உரிய பராமரிப்பு இல்லாததால் 2011ஆம் ஆண்டு பெய்த கனமழையால் படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் அணை உடையும் அபாயம் ஏற்பட்டதால் கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. அணையை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அணை பராமரிக்கப்படாததால் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பெய்த கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அணையின் பெரும்பகுதி முற்றிலும் உடைந்து போனது. இதனால் பல்லாயிரம் கன அடி நீர் வெளியேறி வீணாக கடலில் சென்று சேர்ந்தது. புதிய அணை கட்ட வேண்டுமென விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனிடையே செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி உதவியுடன் சுமார் 20.40 கோடி செலவில் புதிய தடுப்பணை கட்ட அரசு முடிவு செய்தது. ஆனால் இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது வீடூர் அணையிலிருந்து 5,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையார்குப்பம் படுகை அணை முற்றிலும் உடைந்துள்ளதால் வெள்ள நீர் தேங்காமல் கடலுக்கு செல்கிறது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். அணையில் சிறிய உடைப்பு ஏற்பட்ட போதே அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டதால் முழுமையாக உடைந்து 3 ஆண்டுகளாய் புதிய அணைகள் கட்டப்படவில்லை என்றும் இதனால் நீர் வீணாகிறது என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் பல்கலைக்கழக வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக காரைக்கால் கிளையின் பேராசிரியர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் மீது பாலியல் புகார்கள் எழுந்தன. இந்த புகார்களின் மீது பல்கலைக்கழக துணைவேந்தர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை கண்டித்து போராடிய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மாணவர் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி வழக்கை வாபஸ் பெற வேண்டும், பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனிபால் கென்னடி,
செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபுரிலன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியில் குப்பை கிடங்கிலிருந்து வடிந்த நீரால் துர்நாற்றம் வீசியதை அடுத்து பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள குரும்பாம்பேட்டை குப்பை கிடங்கிலிருந்து அதன் பின்புறம் அமைந்துள்ள அம்மா நகர் எல்ஜிஆர் குடியிருப்பில் குப்பை கிடங்கிலிருந்து வடிந்த நீர் 2 தெருக்களில் வந்த நிலையில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தனர். பொதுமக்களின் புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சம்பந்தப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டிருந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் வில்லியனூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆட்சியரிடம் வடிகால் நீர்களை அப்புறப்படுத்தி பிளீச்சிங் பவுடர் தெளித்து இடத்தை சுத்தப்படுத்தியுள்ளதாக கூறினர். மேலும் ஆட்சியர் இனிவரும் எதிர்காலங்களில் குப்பை கிடங்கிலிருந்து மழைநீர் வடிந்து அப்பகுதிகளுக்குள் வருவதை நிரந்தரமாக தடை செய்யுமாறு குப்பை கிடங்கின் மேலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டுக் கொண்டார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாது என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், வட்டாட்சியர் சேகர் மற்றும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர் மழை காரணமாக ஊசுட்டேரியின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது ஊசுட்டேரி. ஏரியின் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். இந்நிலையில் 21ஆம் தேதி இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மழை நீர் ஊசுட்டேரிக்கு வந்தது. இதனால் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் மாலை 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் ஏரியின் நீர்மட்டம் 30 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது. இதனால் ஊசுட்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது. தற்போது வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆறு வழியாக சொத்துக்கேணி படுக்கை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக ஊசுட்டேரிக்கு வர தொடங்கியுள்ளது. இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் தலைமையில் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வையில் ஊழியர்கள் இரவு பகலாக ஊசுட்டேரியை கண்காணித்து வருகின்றனர். தீபாவளி தொகுப்பு வழங்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் போட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 585 ரூபாய் மதிப்புள்ள தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 17ஆம் தேதி துவக்கி வைத்தார். ஆனால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படவில்லை. இதனால் தொகுப்பு பொருட்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன்பு புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்கவில்லை. தீபாவளி முடிந்து 3 நாட்களாகியும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பல ரேஷன் கடைகளில் தீபாவளி தொகுப்பு பொருட்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதோடு வழங்கப்படாத 3 மாத இலவச அரிசியும் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்த அரிசியும் அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சார மார்க்கெட் அருகே உள்ள ரேஷன் கடைக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் லெனின் வீதியில் நிர்வாகிகள் ஒன்று கூடி அங்கிருந்து ஊர்வலமாக ரேஷன் கடைக்கு சென்றனர். மாதாந்திர அரிசி, தீபாவளி தொகுப்பை உடனடியாக வழங்கு என பதாகைகளை கையில் ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அந்த ரேஷன் கடையில் இருந்த ஊழியரை வெளியேற்றி கடைக்கு பூட்டு போட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
கிராம உதவியாளர் பணிகளுக்கு கணினி திறன் தேர்வுக்கு பிறகே தேர்வானவர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தேர்வு அமைப்பின் உறுப்பினர் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிக்கான கணினி திறன் தேர்வு 26/10/25 அன்று நடைபெற இருந்ததாகவும், நிர்வாக காரணங்களால் இத்தேர்வு 2/11/25 அன்று நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இதே துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம உதவியாளருக்கான கணினி திறன் தேர்வும் இதே நாளில் நடைபெறும் என்றும், இந்த கணினி திறன் தேர்வு முடிந்த பிறகே இறுதியாக தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் என்றும், இந்த துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்நோக்கு பணியாளர்களுக்கு கணினி திறன் தேர்வு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிராம நிர்வாக அதிகாரி, கிராம உதவியாளர், பல்நோக்கு பணியாளர் ஆகிய 3 பதவிகளுக்கும் இறுதி பட்டியல் வெளியான பிறகே சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்கக் கூடாது என்றும், உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று காரைக்காலில் நடைபெற்ற மீனவ பஞ்சாயத்தார் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி, மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்பது மற்றும் காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை கடலோர பகுதிகளில் பிரச்சினைகளின்றி மீன்பிடிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆந்திர மாநில கடல் எல்லையில் மீன்பிடிக்கக் கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றாத விசைப்படகு உரிமையாளர்கள் மீது காரைக்கால் மீனவர் பஞ்சாயத்தார்கள் 5 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில்தான் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஓய்வூதியதாரர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்த்தப்படும். இந்த உயர்வு புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அமலாகும். தற்போது புதுச்சேரி அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு திருத்தப்பட்ட விகிதம் கடந்த 1/7/2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்த உத்தரவை நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் அனைத்து துறை செயலர்கள், புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய அனைத்து பிராந்திய தலைமைக்கும் துறைகளின் தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ளார். புயல் எச்சரிக்கை காலங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி வெளிப்புற ஊடக சாதனம் துணை விதிகள் 2024 படி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பேனர்கள், விளம்பர பலகைகள் வைப்பதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும், அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பேனர்களை அப்புறப்படுத்தவும் மற்றும் அதை வைப்போர்கள் மீது அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் வெளிப்புறத்தில் பேனர் வைப்பது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும், அனுமதி இல்லாமல் பேனர் வைப்பவர்கள் மீதும், அதை பிரிண்ட் செய்தவர் மீதும், அதை தற்காலிகமாக கட்டுமானம் செய்த ஒப்பந்ததாரர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் கட்டிடத்தின் மீது விளம்பர பேனர்கள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதன் ஸ்திரத்தன்மை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும், புயல் எச்சரிக்கை காலங்களில் விளம்பர பேனர்கள் வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அரியாங்குப்பம் பகுதிகளில் வாய்க்கால் அடைப்பை சரி செய்ய வலியுறுத்தி கொம்யூன் ஆணையரிடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மனு அளித்தார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் அளித்துள்ள மனுவில், அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழை தண்ணீர் செல்ல முடியாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கி நிற்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றும், எனவே உடனடியாக வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்து மழை தண்ணீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல காக்கையன்தோப்பு குளத்தில் தேங்கிய மழைநீர் வெளியேற முடியாமல் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால்
சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இதனால் சாலையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மழைக்காலம் என்பதால் உடனடியாக இப்பகுதிகளிலும் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் நீர்வழி தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை தூர்வாரி மழை தண்ணீர் செல்ல போர்க்கால அடிப்படையில் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,485 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,710 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.